எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சிவகுமார். நான் கடந்த ஒரு 15 ஆண்டு காலமாக இந்த அஸ்ட்ராலஜி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இது என்னோட முதல் கம்பெனி. கடந்த ஒரு 15 ஆண்டு காலத்தில் 120 மாநாடுகள் 120 ஃபங்க்ஷன்ஸ் இது போல் இருக்கிறது சவுத் இந்தியா ஃபுல்லாக நடத்தி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த முதல் ஃபங்க்ஷனே ஐயாவை வச்சு என்னால் பண்ண முடிஞ்சது ஒரு கடவுள் புண்ணியம்னு நான் நினைக்கிறோம். தலைப்பு கிரக சேர்க்கையும் தசாபுக்திகளும். இந்த தசாபுக்திகள் அப்படிங்கிறத நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன். அதாவது வாழ்க்கை சம்பவங்களை சுட்டி காட்டுபவை தசாபுக்திகள்னு சொல்லுவேன். ஒரு மனுஷனுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கணிக்கிறதுக்கு எந்த வகையிலையும் சமரசம் இல்லாமல் அந்த தசாபக்தி அமைப்புகளுக்கு தான் நீங்கள் வரணும். தசாபக்தி அமைப்புகள் தான் சம்பவங்களை சுட்டி காட்டுது. அப்போ ஒரு சம்பவம் என்பது ஒரு நல்லதோ கெட்டதோ, ஒரு முடிவோ, ஒரு ஆரம்பமோ, ஒரு விதமான ஒரு மன அழுத்தமோ அல்லது சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் அது தசாபக்திகளின் அடிப்படையில் உள்ளது. ஒரு உறவுகளை இழக்கிறோம், ஒரு உறவுகள் கிடைக்குது. எல்லா விதமான அமைப்புகள், ஒரு எண்ணம் செயல் போன்றவைகளுடைய தூண்டுதலோடு நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை குறிக்கக்கூடியது தசாபக்தி. இந்த தசாபக்திகள் எப்படி நடக்குது, தசாநாதன் எப்படி இருக்கிறார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார், எப்படி இயங்குகிறார் என்பதைத்தான் அந்த கிரக சேர்க்கைகள். ஷட்பலமே கிட்டத்தட்ட கொஞ்சம் டெப்த்தாகவே போகிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு 10 வருஷத்தில் பெரும்பாலும் கிட்டத்தட்ட இதில் ஒரு 60% பேர் 10 வருடமாவது அனுபவம் உள்ளவங்களா இருக்கிறீங்க. அப்போ கொஞ்சம் டெப்த்தாகவே போகலாம். ஷட்பலம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்தான, திக்கு, திருக்கு, கால, அயன, சேஷ்ட பலங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 6 விதமான பலங்களில் ஒரு முற்று பெறாத தன்மை இருக்குது. அந்த முற்று பெறாத தன்மை என்னன்னா இந்த கிரக சேர்க்கை. எப்போ நீங்கள் ஷட்பலத்தையும் தாண்டி ஒரு ஷட்பலத்தை ஈஸியாக கணிச்சிருவீங்க. ஷட்பலம் என்றது நான் சொன்ன அந்த 6 வித பலங்கள் என்னன்றது உங்களுக்கு புரியுமா? ஓரளவுக்கு புரியும். ஏன்னா ஒரு 10 வருஷம் அனுபவம் உள்ளவங்களுக்கு ஸ்தானபலம் என்பது ஆட்சி, உச்சம், நட்பு போன்ற பகை, நீச்சம் போன்ற விஷயங்கள். ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்குது, எப்படி இருக்குது, அதனுடைய பலம் என்ன, அது உச்சமாக இருக்கிறதா, நீச்சமாக இருக்கிறதா, ஆட்சியாக இருக்கிறதா, பகை, கிரகணம், அஸ்தமனம் போன்ற தோஷ அமைப்புகளை. தோஷம்னு ஒன்று என்னுடைய மாணவர்கள் எந்த காலத்துலேயும் செவ்வாதோஷம் ராகுதோஷம்னு போயிடக்கூடாது. எப்போ என்ன மாதிரி தனித்துவமாக நீங்கள் வரீங்களோ அப்போ நீங்கள் உண்மையிலேயே தனித்துவமாக இருப்பீங்க. இன்றைக்கி ஜோதிடத்தில் நான் ஒரு தனித்துவமான ஆள் தான், தோஷத்தை சொல்கிறதில்ல. செவ்வாய் ஏன்னா இருந்தால் தானே சொல்ல முடியும். அதாவது ஜோதிடம் என்பது வருத்தத்திற்குரிய விஷயமாக தோஷங்களை சொல்லி பயமுறுத்தி அதற்கு பிறகு பரிகாரங்களை சொல்லி பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கலையாக மாறிவிட்டது அப்படிங்கிறதான் உண்மை. இது இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். இதை மறுபடியும் ஒரு நாள் யூடியூப்லாம் போகும். இன்னைக்கு லெவல், ஏன்னா இது இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஜோதிடம், தனிமனித ஜோதிடம்ன்றது ஒரு 100 வருஷமாக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் முழுமை அடையலை. இந்த கிரக சேர்க்கைகளுக்கு முன்னாடியே சில பல நூல்கள்லாம், அந்த புலிப்பாணி அந்த மாதிரி நூல்கள்லாம் ஒரு மேலோட்டமாக கிரக சேர்க்கைகளை சொன்னவை தான். தனிமனித ஜாதகம் ஜோதிடம் என்பது ஒரு 100-150 வயதுகளுக்குள்ள தான் தனிமனித ஜோதிடம் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஜோதிடம் வெறும் கிரகங்களுடைய எங்கெங்கே இருப்பு, மழை பெய்யுமா, விதைக்கலாமா, பூகம்பம் வருமா, இவனுக்கு எப்படி வரும் இவனுக்கு எப்படி வரும்ன்ற மாதிரியாக தான் கணக்கு போட பார்த்தது. அப்போ இப்போ இன்னும் அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்கிற ஜோதிடம் தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜோதிடம் முழுசாக இல்லை, ஆகாது. ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் உங்களைப் போலவோ வேறு எவரை போலவோ ஒரு புத்திசாலியான ஒரு மேதை ஏதாவது ஒன்றை சேர்த்துக்கிட்டே தான் இருப்பார்.